சவுண்டு பாஸ் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம நயன்தாராவை பற்றி. ஏற்கனவே நீங்கள் நயன்தாராவை கழுவி தாண்டா ஊற்றுனீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த பழைய வீடியோவில் அது ஒரு நியூஸு. இப்போ புது நியூஸ் என்னன்னா, இந்த மூக்குத்தி அம்மன் 2 படத்தை பற்றி தான். பல வருஷமா அவங்க நடிக்கிற படத்தோட ப்ரொமோஷனுக்கு வராத நயன்தாரா இப்போ இந்த மூக்குத்தி அம்மன் 2க்கு மட்டும் வந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் என்று சொல்றதுக்கு முன்னாடி இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஏற்கனவே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாட்டு ஆர்ஜே பாலாஜி எடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு இந்த படத்தோட செகண்ட் பார்ட் எடுக்கிறதுல கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லை, அதனால நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு வேல்ஸ் கிட்ட சொன்னதுனால இந்த ப்ராஜெக்ட் சுந்தர் சி கையில் வந்து விழுந்துருச்சு. சரி, சுந்தர் சி நயன்தாரா காம்பினேஷன் இருக்கு. ஸோ இந்த படம் எப்படி வரும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா ஃபேன்ஸுக்கும் இருக்கு. இப்போ என்னன்னா, இந்த படம் பெரிய ஸ்கேலில் வரப்போதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் பட்ஜெட் வருதாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜில் இந்த படம் வரப்போகுது. இது சுந்தர் சியோட பிளான் தாங்க. ஆல்ரெடி சங்கமித்ரான்னு ஒரு படம் பண்ணுறதா இருந்தார். அது ஒரு பெரிய பட்ஜெட்டாக போயிட்டுருக்கு. இவர் பண்ணுற படங்கள் எல்லாமே எப்போவுமே ஒரு 30 கோடி 40 கோடி அப்படின்ற ஒரு ஸ்கேலில் தான் இருக்கும். இப்போ என்னென்னா, திடீர்னு 100 கோடி ரூபா பட்ஜெட்டுன்னு சொன்னோடனே ஓகே, இதுக்கு யாரா ப்ரொடியூசரு, வேல்ஸ் ஃபுல்லாக பண்ண போகிறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லைங்க, வேல்ஸ் மட்டும் இது பண்ணல, இன்னும் ஒரு 3 பேனரும் சேர்த்து வராங்க. அது யாருன்னா, குஷ்புவோட ஆவணி பிக்சர்ஸும், விக்னேஷ் சிவன் நயன்தாராவோட ரவுடி பிக்சர்ஸும் ப்ளஸ் டான் பிக்சர்ஸ், இந்த 4 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த படத்தை பண்ண போகிறாங்க. நடிக்கிற எல்லாத்துக்கும் பேசிக் சம்பளம் அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த படத்தோட ப்ராஃபிட் ஷேரை 4ஆக பிரிக்கிறாங்களாம். ஸோ 100 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு படம் பண்ணுறாங்க. அது வந்து திருப்பி எடுப்பாங்களா இந்த காசை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை, சுந்தர் சிக்கு இப்போ தொட்டதெல்லாம் தங்கம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் இந்த படம் மினிமம் 150லேருந்து 200 கோடி மார்ஜின் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வாரம் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்களாம். 1 கோடி நீ பார்த்த. நயன்தாராவும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஓப்பனிங் செரமனி வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவங்க ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால தான் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம். ஸோ அகெயின் சாமி படம் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக ப்ராப்பராக டயட் இருக்காங்களா நயன்தாரா. டயட்டுன்னு நான் சொன்ன உடனே உடம்பு இழைக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நோ. இந்த படத்துக்காக ரொம்ப பக்திமயமாக நான்வெஜ்ஜு அந்த மாதிரி எதுவும் சாப்பிடாம ப்ராப்பராக வந்து டயட் எடுத்து இந்த படத்தை பண்ணுறதா இருக்காங்களா நயன்தாரா. ஆனால் இதே ஆடியோ லான்ச்சில் எல்லா பிரபலங்களும் வந்திருந்தாங்க. குஷ்பு, மீனா, ரஜினா கெஸ்கண்ட்ரா, அபிநயா, யோகி பாபு, இவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். இந்த பூஜையை அட்டன் பண்ண வந்த ஜெயம் ரவியும் ஓகே சீக்கிரமா பூஜை ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த சமயத்தில் நயன்தாரா வரதுக்கு லேட்டான காரணத்தினால் அவர் வந்து எனக்கு வேற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி கிளம்பிட்டாரு. இதை வந்து மீடியா சைடில் ஓகே இது வந்து அவரு கோவத்தில் கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி பிளேட்டை திருப்பி போட்டாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, நயன்தாரா இது லேட் பண்ணலையா, கொஞ்சம் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா அவசியம்? இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து சுந்தர் சி சாரோட படம் பண்ண போறேன் அப்படின்னு ஜாலியாக சொல்லியிருக்கிறாரு. இவர் என்னன்னா சுந்தர் சிக்கு மட்டும் தான் படம் பண்ணுவார் போல இருக்கு. அடுத்த மியூசிக் டைரக்டரா எந்த ஒரு இது கமிட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாரே வேற டைரக்டருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கு. அதனால ஆதினா ப்ளீஸ் தனி ஒரு மாதிரி ஒரு படம் கொடுங்க அப்படின்னு ஃபேன்ஸ் ஒரு சைடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய ஸ்கேல்ல பண்ண போற இந்த மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 என்ன ஆக போகுது, எப்படி பண்ண போறாங்க, ஷூட்லாம் வேற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை ஏன் ஆர்ஜே பாலாஜி பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏங்க இந்த படத்தோட கதையை நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா பிகே படம் தாங்க. பிகே படத்துல ஏலியன், இந்த பக்கம் அம்மன். அந்த படத்துல வர கொஞ்சம் நெஞ்ச சீன்ஸும் அப்படியே இருக்கும். ஒருவேளை அந்த படத்தோட ரைட்ஸ் கேட்டு அவங்க பெரிய அமௌண்ட்னு சொன்னதுனால இப்படி மாத்தி எடுத்துட்டாரா நம்ம ஆர்ஜே பாலாஜி அப்படின்றது தெரியல. உண்மையை சொல்லிடுறேங்க, இதை நேரடியா முதல்லயே சொல்ல வேண்டியதாடா. ஆளை பைத்தியமாங்களான்னு பாரியா, ஒரு கிக் இருக்கட்டுமே சொல்ல. ஸோ நம்ம சுந்தர்சியும் கலகலப்பு 3 பண்ண போறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த மதகஜராஜா படம் ஹிட் ஆயிருச்சு. அது வந்து கலெக்ஷன் நல்லா வந்ததுக்கப்புறம் ஓகே இப்போ நான் பெருசாவே கொஞ்சம் கால் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வச்சிருக்கிறாரு. அப்போ கலகலப்பு 3 என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கு. இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படம் இருக்கு. ஆனால் 100 கோடிக்கு படம் எடுத்துட்டு அடுத்தது கீழே இறங்கி வருவாரா சுந்தர்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிலங்க. மேபி இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சங்கமித்ரா எடுக்க போகிறேன், எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் வேணும்னா நம்ம சவுண்ட் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமைக்கிறேங்க. தேங்க்யூ.